நீங்கள் யார் விஜய் பற்றி பேசுகிறீங்களா, அஜித்தை பற்றி பேசுகிறீங்களா, ரஜினி சார், கமல் சார், யாரை பற்றி பேசினாலும் அவங்கெல்லாம் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிமில் நடித்து அது ஹிட் ஆனதுனால தானே வந்திருக்காங்க. அது வந்து அதுக்காக ரீரிலீஸ் பண்ணதுனால தான் வருது அப்படின்னா, ரீரிலீஸ் பண்ணுறது வந்து கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நான் யார்? அந்த ப்ரொடியூசர் இஷ்டப்படுறாரு, அந்த டைரக்டர், அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்குறாங்க, இல்லைன்னா அந்த தேட்டர் ஓனர்ஸ் வந்து வாங்குறாங்க, போடுறாங்க. படத்துக்கு தேட்டர் கிடைக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, அது எப்போவுமே எந்த படமாக இருந்தாலும் பிரச்சனைகள் வந்து தான் அப்புறம் ரிலீஸ் ஆகும். அது வந்து அதுக்காக ரீரிலீஸ் பண்ணதுனால தான் வருது அப்படின்னா, ரீரிலீஸ் பண்ணுறது வந்து கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நான் யார்? அந்த ப்ரொடியூசர் இஷ்டப்படுறாரு, அந்த டைரக்டர், அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்குறாங்க, இல்லைன்னா அந்த தேட்டர் ஓனர்ஸ் வந்து வாங்குறாங்க, போடுறாங்க. அந்த வியாபாரம் தானே அது. அந்த வியாபாரத்தில் நம்மளுக்கு முன்னாடி நிற்கணும்னா நம்ம படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நம்ம படம் இன்னும் தேட்டர்ஸ் ஜாஸ்தி. இந்த செகண்ட் வீக் ரத்னம் வந்து நிறைய தேட்டர்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் சான்சஸ் இருக்கு இல்லையா? படம் நல்லா இருக்குன்னு டாப்னு வந்ததுன்னா அது வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆக சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான். அது வந்து ஏன்னா பார்த்த படத்தையே ரொம்ப நாள் இருக்காது, ஒரு வாரம் 2 வாரம் தான் போகும். பட் இப்போ ரத்னம்லாம் நல்லா இருந்ததுன்னா அது மாதிரி கலெக்ட் பண்ண போது உங்களுக்கு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எப்பயுமே சக்ஸஸ் ஆகிருக்கு. அதாவது ஒரு பர்சன்டேஜ் தான், ஒரு 5% ஆஃப் எப்பவுமே சக்ஸஸ் ஆனதுனால தான் நாங்கள்லாம் இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கோம். இப்போ எல்லாருமே இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் யார் விஜய் பற்றி பேசுகிறீங்களா, அஜித்தை பற்றி பேசுகிறீங்களா, ரஜினி சார், கமல் சார், யாரை பற்றி பேசினாலும் அவங்கெல்லாம் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிமில் நடித்து அது ஹிட் ஆனதுனால தானே வந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ வெற்றி படங்களும், வெற்றி டைரக்டர்ஸும், வெற்றி ஹீரோஸும், வெற்றி ப்ரொடியூசர்ஸும் வந்திருக்காங்கன்னா எல்லாமே சின்ன பட்ஜெட்டில் ஹிட் ஆகி தான் வந்திருக்காங்க. எடுத்த உடனே அவங்க 500 கோடியில் படம் யாருமே பண்ண முடியாது. அப்படி பண்ணவங்க ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க, அது வேறு விஷயம். அதெல்லாம் ஹிட் ஆகாது. ஹிட் ஆகிறதுலாம் எப்பவுமே சின்ன படங்கள் தான். என்னுடைய புரியாத புதிர் சேரன் பாண்டியன் ஹிட் ஆனதுனால தான் என்ன ஒரு டைரக்டரை அங்கீகரித்து என்னை மக்கள் இங்கே உட்கார வச்சுருக்காங்க இல்லையா? எப்பவுமே ஹிட் ஆகும். அது ஒரு ஸ்டேஜுக்கு. இன்றைக்கி வந்து சினிமா வந்து ஓடிடி நம்பி ரொம்ப இருந்தோம். இப்போ ஓடிடியிலலாம் ஓடிடி சேட்டலைட்லாம் விலை கொஞ்சம் கம்மியாக கேட்குறாங்க. அதுதான் ஏன்னு புரியல. அதனால் கொஞ்சம் டல்லாக இருக்குது. பட் மறுபடியும் இம்ப்ரூவ் ஆகும். ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க ஹிட் லிஸ்ட்டு கூட நல்ல டாக் இருக்குது. இந்த பார்த்தவங்களாம் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. பட் அது தேட்டருக்கு வந்து ரிலீஸ் ஆகி அது ஓடினதுக்கப்புறம் தான் அது ஹிட் படம். அது வரைக்கும் ஹிட் லிஸ்ட்டுன்ற பேர் என்ற படம் தான். ஹிட் ஆச்சுன்னா ஹிட் லிஸ்ட் உண்மையாக. சார் மே 1 வந்து படம் வந்து வில்லா ரீரிலீஸ் பண்ணுறாங்க சார். நீங்களும் வந்து வரலாறு எடுத்துருக்கீங்க, ரிலீஸ் பண்ண வாய்ப்பு உண்டா? நான் ஒரு பர்த்டே வரலாறு நான் டைரக்ட் தான் பண்ணியிருக்கேன், நான் ப்ரொடியூஸ் பண்ணலையே. கேட்கலாம் சார். இல்லை, அது ஏஎம் ரத்தனம் தானே அவர். நீங்கள் கேளுங்க. எனக்கு வந்தால் சந்தோஷம் தானே. என் படம் வருது, மறுபடியும் ரீரிலீஸ் ஆகுது, தேட்டரில் கூட்டம் வருதுன்னா சந்தோஷம் தானே. அதை போய் ஆனால் நான் போய் ஏஎம் ரத்தத்துக்கு ஃபோன் பண்ணி சார் எப்போ ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு கேட்க மாட்டேன். நான் யாருக்கிட்டையுமே நான் போய் வாய்ப்பு கேட்க மாட்டேன். போய் இதுக்கே கேட்டது கிடையாது. அதுவாக வரும், அமையும், அப்போ தான் செய்வேன். நான் போய் எல்லாருக்கிட்டையும் வாய்ப்பு கேட்கறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்கும். அதனால் நான் கேட்டதில்லை. என்ன வாய்ப்பு வந்தாலும் அது எனக்கு கரெக்டாக சரியாக பட்டதுன்னு நான் செய்ய போகிறேன். படையப்பாடு ரீரிலீஸ் பண்ணல. அது நான் ப்ரொடியூசர் வந்து ரஜினி சார் தான். அருணாச்சல் நம்ம அவங்க தானே பண்ணணும். நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு. அது வந்து அவங்க இஷ்டம். ஒரு ப்ரொடியூசர், அதாவது அந்த ரைட்ஸ் யார் வச்சுருக்காங்களோ அவங்க டிசைட் பண்ண வேண்டிய மேட்ரு தான் அது பட ரீரிலீஸ் எல்லாம். அதான் நான் சொன்னேன், தெனாலி ஒன்று தான் என்கிட்ட ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா நான் ப்ரொடியூசரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு வந்துருச்சு அந்த ரைட்ஸ் எல்லாம். ஸோ நான் வந்து எனக்கு அது வந்து நான் கரெக்டாக அது வந்து மறுபடியும் டிஐ பண்ணி நிறைய 5.1 இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பக்கா ஆனதுக்கப்புறம் தான் நான் ரீரிலீஸ் பண்ணுவேன். நடிகர் விஷால் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. திரைப்படம் வந்து வெளியிடுறது நிறைய கேட்கல. நடிகர் விஷால் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. நடிகர் விஷால் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. இந்த மாதிரி திரைப்படம் வெளியிடுவதில் வந்து கட்ட பஞ்சாயத்து அரசியல் நடக்குது. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நான் அதை பார்க்கலையே. அதை எப்படி பார்க்க முடியும்? ஆனால் நான் இது மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இல்லை, அந்த காலத்துலேருந்து சில கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் நடக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. பட் என் படத்துக்கு கட்ட பஞ்சாயத்து இது வரைக்கும் நடந்ததில்லை. நடக்கிற மாதிரி நான் நடந்துக்கிட்டதில்லை. அது மாதிரி
ஏன்னா நான் வந்து எல்லாருமே அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நான் முடிச்சு இது பண்ணேன். ஸோ இப்போ வந்தது பத்மம்ன்ற ரெஸ்டாரண்ட்டுக்காக. ஸோ செஃப் பேசுவார்.